அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. கடவுளிடம் நமது ஜெபம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கேட்டால் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம், ஆனால் எதை கேட்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. மத்தேயில் காணப்படும் பதில், கடவுள் நலமானவைகளை கொடுப்பார். அந்த நலமானவைகள் எவை என்பதற்கு லூக்காவில் இதன் இணைப்பகுதியில் தரப்பட்டுள்ள விளக்கம் தூய ஆவியார். எனவே எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பதல்ல இங்கு பொருள். நாம் தெளிந்த பார்வை உள்ளவர்களாக உலக பொருட்களுக்கு சேவை செய்வதை விட்டவர்களாக இறை அரசின் வருகைக்கான உழைப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு நமக்கு தேவையானவ, இன்றியமையாதவ அருள்மிகு தூய ஆவியார். அவரது துணையை நாம் தேடினால் நாம் கேட்பது தரப்படும், இது உறுதி. தூய ஆவியாரை தயங்காமல் கடவுள் வழங்குகிறார். மனித உறவுகளில் நமக்கு தேவையானவற்றை உறவினரிடமும் நண்பரிடமும் நாம் கேட்கும்போது அவர்கள் தர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றுவது போல நாம் ஒருவர் மற்றவருடைய உண்மையான தேவைகளை நிறைவேற்ற முனைந்து விட்டால் நீதி சட்டமும் இறைவாக்களும் தேவையில்லை என்ற நிலை உருவாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, கேளுங்கள், கொடுக்கப்படும். நாம் எதை கேட்க வேண்டுமென்றால் எதையும் இறைவன் திருவுளம் என ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கேட்க வேண்டும். இதுவே ஆன்மீக முயற்சியாகவும் உண்மையான சீடத்துவமாகவும் இருக்க முடியும். நமக்கு தவக்காலம் தருகின்ற பார்வை இதுவே. தேடுங்கள், கண்டடைவீர்கள். உங்களை உங்களுக்குள்ளேயே தேடுங்கள். நான் யார்? நான் ஏன் இறைவன் சாயல்? எனக்கு அவருக்குமான தொடர்பு என்ன? அவரை நோக்கிய ஏன் எனது மனம் ஈர்க்கின்றது? அவரில் நிறைவடைவதே என் முழு நிறைவு. இது ஏன்? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு விடையை உங்களுக்குள் தேடும்போது இத்தவக்காலத்தில் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். எப்படி உள்ளறைக்கு செல்ல சொன்னாரோ, இன்று அந்த உள்ளறையின் கதவினை தட்டி கொண்டே இரு. உனக்குள் நீ சென்று கொண்டே இருப்பாய். உள்ளே செல்ல செல்ல தடைகள் அனைத்தும் நீங்கும். உனக்குள் ஓர் உள்ளொளியை கண்டுபிடிப்பாய். அதுவே உலகின் ஒளி. அது உன்னை இருளிலிருந்து ஒளிக்கு இட்டு செல்லும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்னும் இயேசுவின் அருள்வாக்கை இன்று தியானிப்போம். இத்தவக்காலத்தில் நாம் அனைத்திற்கும் மேலாக இறைவனை தேடும் மனநிலை வளர்ப்போம். நாம் இந்த உலகில் பலவற்றை தேடி அலைகிறோம். பணம், பதவி, புகழ், உலக இன்பங்கள், பொழுதுபோக்கு என பலவற்றை தேடுகிறோம். அவற்றை கண்டடைந்தாலும் கூட அவற்றில் நாம் நிறைவு காண முடிவதில்லை. ஆனால் இறைவனை தேடி கண்டடைந்தாலோ நாம் அனைத்தையுமே பெற்றுக்கொள்வோம். எனவே இத்தவக்காலத்திற்கான சில பரிந்துரைகள். 1. அதிகாலை நேரத்தில் இறைவார்த்தையில் நற்கருணையில் இயேசுவை தேடுவோம். 2. பகலில் நமது பணியில் வேலைகளின் பரபரப்பில் அயலாருக்கு உதவும் வேளையில் ஆண்டவரை தேடுவோம். 3. இரவில் அமைதியின் ஆழத்தில் ஆண்டவரை தேடுவோம், கண்டடைவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனின் திருவுளம் என்னில் நிறைவேற என்னை தயாரிக்கின்றேனா? நான் என்னை எனக்குள்ளே தேடுகின்றேனா? இறைவேண்டல் வழியாக நான் எனக்குள் உள்ள உள்ளொளியை கண்டுகொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது திருவுளம் எங்கள் நிறைவேற எங்களை தயாரிக்கவும், நாங்கள் எங்களுக்குள்ளே தேடவும், இறைவேண்டல் வழியாக நாங்கள் எங்களுக்குள் உள்ள உள்ளொளியை கண்டுகொள்ளவும் பரந்தாரும். ஆமீன்.